ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பிளேரைட் லொகேட்டர்ஸ பத்தி பார்க்க போறோம். இந்த பிளேரைட் லொகேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்ல நிறைய வெப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், லிங்க், டிராப் டவுன், பட்டன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நான் கிளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ என்டர் பண்ணணும். அல்லது இப்போ செக் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த செக் பாக்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணணும். பட்டன் எடுத்துட்டிங்கன்னா பட்டன் மேலே நான் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் மேலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலிமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த எலிமெண்ட் மேலே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பிளேரைட் லொகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா பிளேரைட் லொகேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கிளிக்கு, டைப்பு, செக்கு, செலக்ட் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளேரைட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொகேட்டர் இருக்கு. ஸோ என்னென்ன லொகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட், பேஜ் டாட் கெட் பை லேபிள், பேஜ் டாட் கெட் பை பிளேஸ் ஹோல்டர், பேஜ் டாட் கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட், பேஜ் டாட் கெட் பை டைட்டில், பேஜ் டாட் கெட் பை டெஸ்ட் ஐடி, பேஜ் டாட் கெட் பை ரோல். இந்த 7 லொகேட்டர் பார்த்தீங்கன்னா பிளேரைட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பில்டிங் லொகேட்டர்ஸ். இந்த ஒவ்வொரு லொகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டரை பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ லொகேட்டர் நேம்? கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டர். ஃபர்ஸ்ட் கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டரை பார்க்க போகிறோம். கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலிமெண்ட்டை லொகேட் பண்ண யூஸ் ஆகுது. கெட் பை டெக்ஸ்ட் அந்த எலிமெண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா அந்த எலிமெண்ட்டோட விசிபிள் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சப்மிட் பட்டன் இருக்கு. இந்த சப்மிட் பட்டனோட HTML கோடு தான் இது. இந்த HTML கோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஓப்பனிங் டேக். பட்டனுக்கு அப்புறம் சப்மிட் இருக்கு. இந்த சப்மிட் தான் இந்த பட்டனோட நேம். இதுதான் விசிபிள் டெக்ஸ்ட். அப்படி இல்லைன்னா இதை நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்னு சொல்லலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு அப்புறம் பட்டன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்மிட்டை தான் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் சொல்லலாம், இல்லை விசிபிள் டெக்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை தான் நம்ம இந்த கெட் பை டெக்ஸ்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த HTML கோடில்? ஸோ ஓப்பனிங் டேகுக்கும் க்ளோசிங் டேகுக்கும் நடுவில் இருக்கும். எக்ஸாம்பிள் பிளேரைட்டில் கோடில் பார்த்தீங்கன்னா பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்டில் சப்மிட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த பட்டனை ஐடென்டிஃபை பண்ணும். கிளிக் மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ நம்ம கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கோடு பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பிளேரைட் டெஸ்டிங் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேரைட் ப்ராஜெக்ட்குள்ளே நான் ஸ்பெக் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டெஸ்டர்ஸ்குள்ளே நான் நியூ ஸ்பெக் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். கெட் பை டெக்ஸ்ட் டாட் ஸ்பெக் டாட் டிஎஸ். இப்போ இந்த ஸ்பெக் ஃபைலுக்குள்ளே நம்ம டெஸ்ட் மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்ட் மெத்தட் டெமோ டாட் ஸ்பெக் ஃபைலில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த கெட் பை டெக்ஸ்ட் டாட் ஸ்பெக் ஃபைலுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் மெத்தடோட டைட்டில் வந்து கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறேன்னா நான் இப்போ கூகுள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த கூகுள் அப்ளிகேஷனில் நான் இந்த ஜிமெயில் லிங்க்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே ஆல்ரெடி நம்ம கூகுள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு கோடு எழுதிட்டோம். இந்த பேஜ் டாட் கோ டு மெத்தட் கூகுள் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணும். கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் ஜிமெயில் எலிமெண்ட்டை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜிமெயிலோட HTML கோடை நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஜிமெயில் எலிமெண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ண உடனே நம்மளுடைய
டாம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த டாம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த Gmailோடைய HTML கோடு வந்து இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் Gmailோடைய HTML கோடு. இப்ப இந்த Gmailல எது டெக்ஸ்ட் கன்டென்ட்? டெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து ஓப்பனிங் டேக்குக்கும், குளோசிங் டேக்குக்கும் நடுவுல இருக்கும். இதுதான் டெக்ஸ்ட் கன்டென்ட் சொல்லலாம் அல்லது விசிபிள் டெக்ஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் கன்டென்ட்டை காப்பி பண்ணி, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ என்ன கேஸ்ல இருக்கோ அதே கேஸ்ல நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம பேஜ் டாட் கெட்டுன்னு சொல்லி கால் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேரைட்டோட இந்த 7 லொக்கேட்டாஸும் நம்மளால பார்க்க முடியும். சிகர் கெட் பை ஆல்ட் டெக்ஸ்ட், கெட் பை லேபிள், கெட் பை பிளேஸ் ஹோல்டர், கெட் பை ரோல், கெட் பை டெஸ்ட் ஐடி, கெட் பை டெக்ஸ்ட், கெட் பை டைட்டில். இந்த லொக்கேட்டாஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பிளேரைட் லொக்கேட்டாஸில் நம்ம எந்த லொக்கேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்? கெட் பை டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், கெட் பை டெக்ஸ்ட். ஸோ இந்த கெட் பை டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பாஸ் பண்ணணும். ஜிமெயில் எலிமெண்ட்டோடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். லொக்கேட்டர்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்கும். எல்லா லொக்கேட்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ டபுள் கோட்ஸ் போட்டுக்குங்க. டபுள் கோட்ஸ். ஸோ டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ள நம்ம ஜிமெயில் எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா கூகுள் அப்ளிகேஷனோட ஜிமெயிலை ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ அந்த ஜிமெயிலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐடென்டிஃபை பண்ண எலிமெண்ட்டை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் நம்ம வேரியபிள் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஜிமெயில் அண்டர்ஸ்கோர் லிங்க். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஜிமெயில் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவைட் யூஸ் பண்ணல. ஏன்னா பிளேரைட் லொக்கேட்டாஸ் பை டிஃபால்ட் ஆட்டோ வெயிட். அந்த எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ணும். இதில் நீங்கள் அவைட் யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த எலிமெண்ட் மேலே ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? ஜிமெயில் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஜிமெயில் என்ன எலிமெண்ட்? லிங்க் எலிமெண்ட். லிங்க்ல நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு அவைட் யூஸ் பண்ணணும். அவைட் ஜிமெயில் லிங்க் டாட் கிளிக். இப்போ இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பேஜ் டாட் கோ டு மெத்தட், அதில் வந்து நம்ம யூஆர்எல் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும். செகண்ட் லைனில் நம்ம ஜிமெயில் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜிமெயில் எலிமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்? npx playwright text. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெக் ஃபைலை மென்ஷன் பண்ணணும். நம்மளுடைய ஸ்பெக் ஃபைல் நேம் என்னது? get by text டாட் ஸ்பெக் டாட் டிஎஸ். என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். கூகுள் அப்ளிகேஷன் லான்ச் ஆன பிறகு ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் இந்த ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சம்டைம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் அப்ளிகேஷனில் ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் ஆகிடுச்சுன்னு சொல்லி விசிபிளாக பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெயிட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். வெயிட் பேஜ் டாட் வெயிட் ஃபார் டைம் அவுட். வெயிட் ஃபார் டைம் அவுட் இந்த மெத்தடில் இப்போ நீங்கள் 1000 மில்லி செகண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 1 செகண்ட் வெயிட் பண்ணும். நான் 5000 மில்லி செகண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் வில் வெயிட் ஃபார். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும்? 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். இமீடியட்டாக எனக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகாது. இப்போ நான் இதை ரன் பண்ணனா ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நான் திரும்பி ரீரன் பண்ணுறேன். சி கூகுள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அதில் ஜிமெயில் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கெட் பை டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சேம் டெக்ஸ்ட் மெத்தடை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
டெஸ்ட் மெத்தடோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தட் get by text locator example 1, get by text locator example 2. ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறேன்னா, Playwright அஃபிஷியல் வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். playwright.dev இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் இந்த ஏபிஐ லிங்க்கை வந்து கிளிக் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். நான் இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிறேன். VS கோடில் போயிட்டு await page டாட் go to method இந்த மெத்தடில் நான் இந்த யூஆர்எல்லை பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஏபிஐ லிங்கை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஏபிஐ எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட HTML கோடை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த எலிமெண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் லைன் தான் ஏபிஐயோட HTML கோடு. இப்போ இதில் இது டெக்ஸ்ட் கண்டென்ட், ஏபிஐ தான் டெக்ஸ்ட் கண்டென்ட். இந்த ஏபிஐ இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு VS கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏபிஐ எலிமெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஏபிஐ எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன கோடு? பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட். இந்த கெட் பை டெக்ஸ்ட்டில் நான் அந்த ஏபிஐ பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த ஏபிஐ லிங்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இது ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஏபிஐ எலிமெண்ட். இப்போ இந்த ஏபிஐ எலிமெண்ட் மேலே நம்ம கிளிக் பண்ண போகிறோம். await API element dot click. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மெத்தடை மட்டும் நான் ரன் பண்ணணும். இந்த டெஸ்ட் மெத்தட் ரைட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன கமெண்ட்னா npx playwright test -g -gக்கு அப்புறம் டெஸ்ட் மெத்தட் ரைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போ அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் மெத்தட் மட்டும் ரன் ஆகும். ஏபிஐ எலிமெண்ட் கிளிக் ஆகல, ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ ஏன் நம்மளுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா, சிகர் இந்த பேஜில் நம்மளுக்கு ஏபிஐக்கு மேட்ச் ஆகக்கூடிய 2 எலிமெண்ட் இருக்கு. ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இன்னொரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெக்ஸ்ட் கண்டென்ட். இந்த 2 எலிமெண்ட், இங்க ஒரு ஏபிஐ இருக்கு, இங்க ஒரு ஏபிஐ இருக்கு. இந்த ஏபிஐ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ இந்த எலிமெண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெக்ஸ்ட் கண்டென்ட். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கெட் பை டெக்ஸ்ட் லொக்கேட்டர் வந்து டிஃபால்ட்டாக பார்ஷியல் டெக்ஸ்ட்டும் ஃபைண்ட் பண்ணும். இந்த கோடில் பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் ஏபின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் எலிமெண்ட்டை மட்டும் பார்க்காம பார்ஷியல் எலிமெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். அதனால தான் மல்டிபிள் எலிமெண்ட் நம்மளுக்கு மேட்ச் ஆகி எரர் வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்ஷியல் டெக்ஸ்ட் கண்டென்ட் வேணுமா, இல்லை கம்ப்ளீட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, இந்த கெட் பை டெக்ஸ்ட் மெத்தடில் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம எக்ஸாக்ட் கோலன் ட்ரூன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணணும். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டில் சீக்கிரம் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ இந்த எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கணும். எக்ஸாக்ட் வந்து என்ன டைப்பு? ப்ராப்பர்ட்டி டைப்பு. எக்ஸாக்ட் வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கும்? பூலியன் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ. இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ என்ன சொல்லுதுன்னா, எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். ஏபி லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் வெயிட் கொடுக்குறேன். வெயிட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரீரன் பண்ணுறேன்.
ஸோ playwright.dev அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஏபிஐ லிங்கை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. கெட் பை டெக்ஸ்ட் லொக்கேட்டர் வந்து பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக எடுத்துக்கும். அது கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டாக மாற்றணும்னா எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் இருக்கோ அதே கேஸில் தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் இந்த கோடில் இப்போ நான் லோயர் கேஸில் கொடுத்தேன்னா கெட் பை டெக்ஸ்ட் என்ன பண்ணால் எக்ஸாக்டாக இந்த எலிமெண்ட்டை வந்து இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த எலிமெண்ட் அப்ளிகேஷனில் இல்லை, எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ நான் ரீரன் பண்ணுறேன். ஸோ இந்த எலிமெண்ட் அப்ளிகேஷனில் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. எலிமெண்ட் இந்த அப்ளிகேஷனில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் நம்மளுக்கு எலிமெண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு 30,000 மில்லி செகண்ட் எடுத்துக்குது. 30,000 மில்லி செகண்ட் ஈக்குவல் 30 செகண்ட்ஸ். சப்போஸ் நான் எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு 60 செகண்ட்ஸ் தேவைப்படும்னா நம்ம அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்கே இந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா இந்த டைமை விஎஸ் கோடில் ப்ராஜெக்டில் போனீங்கன்னா playwright.config.ts ஃபைல் இருக்கும். இந்த டிஎஸ் ஃபைலுக்குள்ள இங்கே டைம் அவுட்னு சொல்லி நம்ம ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் அவுட் மேலே மவுஸ் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். டிஃபால்ட்டாக ஸ்கிரிப்ட் ரன் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ எனக்கு 60 செகண்ட்ஸ் வேணும்னா இங்கே நான் 60,000 மில்லி செகண்ட் கொடுக்கணும். இப்போ 60,000 மில்லி செகண்ட் கொடுத்து ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோன்னா இந்த ஸ்கிரிப்டில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து 10 செகண்டில் ரன் ஆயிடுச்சுன்னா அந்த ரிமைனிங் 50 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணாது. இந்த டைம் அவுட் எதுக்குன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் மேக்ஸிமம் டைம் அவுட். ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் மேக்ஸிமம் டைம் அவுட். அந்த டைம் அவுட்டுக்குள்ளே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிடணும். அதுக்குள்ளே ரன் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணாது. இப்போ நம்மளுக்கு சப்போஸ் 20 லைன்ஸ் இருக்குது ஒரு ஸ்கிரிப்டில். 15th லைன் வரும்போது நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எரர் த்ரோ பண்ணும். கண்டிப்பாக எரர் வந்துடும். அந்த ரிமைனிங் 5 லைன்ஸ் வந்து ரன் ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கெட் பை டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சேம் மெத்தடை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் 3ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் லான்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மை நான் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்மோட HTML கோடு தான் இது. இதில் நான் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் இந்த மெத்தடுக்குள்ளே நான் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபார்ம் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இது பை டிஃபால்ட்டாக அந்த பார்ஷியல் டெக்ஸ்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். சியர் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் இருக்குது, ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார்ம் இருக்குது. இந்த பார்ஷியல் டெக்ஸ்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். நான் எக்ஸாக்டாக இந்த ஃபார்மை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஸோ அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட் கோலன் ட்ரூ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. இதை நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஃபார்ம் லிங்க். இந்த ஃபார்ம் லிங்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். வெயிட் ஃபார்ம் லிங்க் டாட் கிளிக். அதுக்கப்புறம் நான் இந்த வெயிட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மெத்தோட டைட்டில் வந்து கெட் பை டெக்ஸ்ட் லொகேட்டார் எக்ஸாம்பிள் 3.
see ஃபார்ம் எலிமெண்ட்டை கிளிக் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணிக்கோங்க. இதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்டும் சேம் நேமில் இருக்குது பாருங்கள். ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2 எலிமெண்ட்டும் சேம் நேமில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஏன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்குது. எரர் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்குது. 2 எலிமெண்ட்டும் சேம் டெக்ஸ்ட் கண்டென்ட்ல இருக்குது. அதனால நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் மெத்தடுக்கு அப்புறம் டாட் வச்சு ஃபஸ்ட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு nth மெத்தட் இருக்குது ஃபார் மல்டிபிள் எலிமெண்ட்ஸுக்கு. இந்த nth மெத்தட் வந்து ஜீரோ பேஸ்ட் இன்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து ஜீரோன்னு சொல்லி பாஸ் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து 1, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ nth ஆஃப் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். nth ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நீங்கள் nth ஆஃப் 0 போட்டுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரீரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் ஆகும். ஸ்கிரிப்ட் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் ஆகும். இப்போ ஸ்கிரிப்டை நான் ரீரன் பண்ணுறேன். இப்போ இதில் செகண்ட் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் ஆகும். ஸோ nth மெத்தட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. nth மெத்தட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா பேஜ் டாட் கோ டு மெத்தட் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து லான்ச் பண்ணும். பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் ஆஃப் nth ஆஃப் 1 ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. அந்த எலிமெண்ட்டை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த லொக்கேட்டார் யூஸ் பண்ணி எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ஒரே லைனில் எழுத முடியும். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஒரே லைனில் எழுதலாம்னா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் டாட் கெட் பை டெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? எலிமெண்ட் வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் இந்த எலிமெண்ட்டை டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக கிளிக் பண்ணுறோம். கிளிக் ஃபங்க்ஷனோட அவைட்டு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறேன். இந்த அவைட் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதியிருக்குன்னா கிளிக் ஃபங்க்ஷனுக்கு எழுதியிருக்கோம். லொக்கேட்டாருக்கு நம்ம அவைட் எழுதலை. ஸோ இந்த அவைட் வந்து இந்த லொக்கேட்டாருக்கு இல்லை, இந்த கிளிக் ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த அவைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி டைரெக்டாக கிளிக் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரீரன் பண்ணுறேன்.
ஸ்கிரிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன லொக்கேட்டார் பார்த்தோம்? கெட் பை டெக்ஸ்ட் லொக்கேட்டார் பார்த்தோம். கெட் பை டெக்ஸ்ட் லொக்கேட்டார் யூஸ் பண்ணி 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த டைப் ஆஃப் லொக்கேட்டாரில் ஃபர்ஸ்ட் லொக்கேட்டார் பார்த்துருக்கோம். அடுத்த லொக்கேட்டார் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.